ஹலோ சேனல் 5 ஸ்ரீமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுவரை நம்ம பண்ணாத ஒரு செக்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சிடலாம். இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய மதராசி படம், அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காத நபர்களுக்கும் இது ஸ்பாய்லர் கிடையாது. ஸோ நீங்கள் தைரியமாக அந்த வீடியோ பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் அனிமல் இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மெயின் ஃபோக்கஸ்டாக வச்சு தான் அந்த கேரக்டரை ட்ரைவ் பண்ணி போயிருப்பாங்க, நம்ம ஹீரோவுடைய கேரக்டர். அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட்டுங்கிறது என்ன அப்படிங்கிறது இந்த படம் பார்த்தா நம்ம ஊர் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஈஸியாக புரியும். அதை இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் பார்க்குறவங்க, சூப்பர் ஹீரோ படங்கள்லாம் பார்க்குறவங்களுக்கு இது நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் தோணியிருக்கலாம். அது என்ன, இந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட்னா என்ன, இதை எங்கே பார்த்துருக்கோம் நம்ம அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் மொத்தமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஒரு ஃபேக்ட் சொல்லக்கூடிய ஒரு ஷோ மாதிரி தான் வச்சுக்கலாம். முதல் விஷயம், இந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை சிவகார்த்திகேயன் கேரக்டரை வச்சு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை நம்ம எங்கே பார்த்தோம் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிசார்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஏன்னா புரிய வைக்கணும் ஆடியன்ஸுக்கு இவனுக்கு ஏன் இது வருது, இப்படின்னா என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கும்போது இது ஒரு டிசார்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது வந்தால் எப்படி ஆயிடுவாங்க இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்மூடித்தனமான ஒரு கோபம் வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே ரேஜ் மட்டும்தான் இருக்கும். தனக்கு நெருக்கமான ஒருத்தவங்க அங்கே இருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும், எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படிங்கிற ஒரு கண்மூடித்தனமான ஒரு எக்ஸ்ட்ரீம் கோவம். அந்த கோவம் இருக்கும்போது அவனோட பலத்தை விட பல மடங்கு அவனுக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகும். அவனால் என்ன வேணால் பண்ண முடியும். அவனோட எக்ஸ்ட்ரீம் அந்த ஹியூமனோட எக்ஸ்ட்ரீமுக்கு தள்ளப்படுவான். இதே மாதிரி ஒரு சம்பவம் நம்ம இருமுகன் படத்தில் அந்த லைட்டாக ஹிண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா, பயத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய அந்த அட்ரினலின் ரஷ் இருக்குது தெரியுமா, அது நம்மளோட எபிலிட்டிஸ், ஹியூமன் எபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே விஷயம் இங்கே கோவத்தினால ட்ரிகர் ஆகுது. நம்மளோட எக்ஸ்ட்ரீம் கோவத்தினால ட்ரிகர் ஆகக்கூடிய இந்த அட்ரினலின் ரஷ் நம்ம ஹியூமன் எபிலிட்டிஸை பயங்கரமாக புஷ் பண்ணும். அதனால இவன் இது எல்லாமே பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மதராசி படத்தில் சொல்லியிருப்பாங்க. அந்த கோர் ஒன்று தான். இந்த கோவத்தினால அட்ரினலின் ரஷ் புஷ் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது தெரியுமா, இதோடக்கு இன்னொரு கான்செப்டும் இருக்குது. இங்கே அனிமல் இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதோட இன்னொரு டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்சர்க்கர் ரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பெர்சர்க்கர் ரேஜுங்கிறது இந்த கிரீக் வார்த்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. முதல் முறையாக அவங்கக்கிட்ட தான் அதிகமாக யூஸ் பண்ண விஷயம். இது என்னென்னா இந்த ஒரு கரடி போர்வை அப்படிங்கிற மாதிரி இதோட அர்த்தம் அப்படிங்கிறது. கரடி போர்வைனா என்னென்னா, கரடி பயங்கரமாக கோவப்பட்டுருச்சு, அதை கோவப்படுத்திட்டோம் அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், கண்மூடித்தனமாக என்னென்னமோ பண்ணும், அதை சமாளிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே கிரீக் மித்தாலஜி சைடு அந்த சைடெலாம் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கோவத்துக்கு அந்த ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹியூமன்ஸ் அவங்களோட எக்ஸ்ட்ரீம் கோவத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்மூடித்தனமான கோவம் வெளியே வருது அப்படிங்கும்போது நமக்கு என்ன பண்ணுறது, கோவம் கண்ணை மறைக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா. எக்ஸாக்டாக அந்த ஒரு பழமொழியோட எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் தான் இந்த பெர்சர்க்கர் ரேஜ் அப்படிங்கிறது. இது எந்தெந்த கேரக்டர்லாம் நம்ம பார்த்து ஃபெமிலியர் ஆகிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவத்துக்கு பேர் போன ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோவே ஹல்க் அப்படிங்கிறது சொல்லலாம். ஒரு நார்மலான மனுஷன் அவனோட அடக்கி வச்சுருந்த கோவம் ஒரு உருவமாக எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னா அது ஹல்காக மாறிட்டான் அப்படின்னா அவனுக்கு மைண்டில் எதுவுமே இருக்காது, பார்க்குற எல்லா விஷயத்தையும் அடித்து நொறுக்குவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரை தான் ஹல்கை காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அதுதான் பெர்சர்க்கர் ரேஜை வச்சு அந்த ஐடியாவை வச்சு உருவாக்கின ஒரு சூப்பர் ஹீரோ. ஆனால் ஹல்கை தாண்டி இந்த கேரக்டரை இந்த ஒரு டேர்மை இன்னும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வொல்வரின் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது இந்த மாதிரி ஒரு சில கேரக்டருக்கு மட்டும்தான் ஸ்பெசிஃபைடாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. எல்லா மனிதர்களுக்குமே இந்த பெர்சர்க்கர் ரேஜுங்கிறது இருக்கும். அதை தாண்டி நிறையா சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸும் கூட இந்த பெர்சர்க்கர் ரேஜுக்குள்ளே போயிட்டு வந்திருக்காங்க, லைட்டாக சேனல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம தோருக்கு ஒரு சில பேனல்ஸில் காமிக்ஸ்லாம் வந்திருக்கு. பயங்கரமான எக்ஸ்ட்ரீம் கோவத்தில் தனக்கு நெருக்கமானவங்க யாராவது அஃபெக்ட் ஆகும்போதோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது இந்த பெர்சர்க்கர் ரேஜுங்கிறது வெளியே வரும். இந்த எக்ஸ்ட்ரீம் கோவம் தோருக்கு வந்திருக்கு. ஏன் இது வரைக்கும் நம்ம காமாக பார்த்துக்கிட்டு இருக்க, அமைதியாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க சூப்பர்மேனுக்கு வந்திருக்கு ஒரு சில கேரக்டரில். நம்ம பேட்மேன் அதிகமாக கோவப்பட்டிருக்காப்புல. இந்த மாதிரி நிறைய நமக்கு தெரிஞ்ச நிறைய கேரக்டர். இப்போ ரீசெண்டாக நோவே ஹோமில் நம்ம ஸ்பைடர்மேன் அந்த கிரீன் காப்ளினை கொல்ற இடத்துக்கு போயிருப்பாப்புல, இன்னொரு ஸ்பைடர்மேன் தடுத்து நிறுத்தியிருப்பார். அதுதான் அந்த பெர்சர்க்கர் ரேஜ். அந்த எக்ஸ்ட்ரீம் கோவத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தன் கண் கட்டின மாதிரி என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த பெர்சர்க்கர் ரேஜ். வொல்வரினுக்கு எந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னென்னா, அவருக்கு நார்மலாகவே இந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது இருக்கும் அந்த கேரக்டருக்கு. அவருக்குள்ளே ஒரு சென்ஸ் இருக்கும். இப்போ இவன் நல்லவன், இவன் கெட்டவன், அந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த பெர்சர்க்கர் ரேஜுங்கிறதும் இந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸுக்கு நார்மலை விட இன்னும் அதிகமாக இருக்கும். ஒரு மிருகத்தன்மை அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா,
அதிகமாக கோவம் வந்தால் மிருகங்களுக்கு சும்மாவே எது நல்லது எது கெட்டதுங்கிற அந்த ஒரு பிரித்து பார்க்குற பகுத்தறிவு தன்மைங்கிறது இல்லை. அதுக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா இன்னும் சுத்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம் இருக்குல்ல, அதுதான் இந்த பெர்சர்க்கர் ரேஜோட ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட். அதனால தான் அந்த கேரக்டருக்கு, உல்வரின் கேரக்டருக்கு இது ரொம்ப சூப்பராக வந்து ட்ரைவ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சில பேனல்லலாம் அவர் அந்த பெர்சர்க்கர் ரேஜுக்குள்ளே போயிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸையே வந்து எல்லாரையும் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான கதைகள்லாம் வந்து இருக்குது. அதனாலே டிப்ரெஷனுக்குள்ளலாம் போயிருப்பார். ஸோ இதுதான் இந்த மதராசி படத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன அனிமல் இன்ஸ்டிங் கேரக்டர். இது எனக்கு எப்படி தெரியுதுன்னா, இப்போ உல்வரின் மட்டும் இல்லை, கிரேட்டோஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். கேம் விளாண்டுருந்தீங்க அப்படின்னா காட் ஆஃப் வார் அப்படிங்கிற ஒரு கேமோட ஹீரோ கேரக்டர் வந்து கிரேட்டோஸ். அவரும் வந்து பெர்சர்க்கர் ரேஜுக்குள்ளே போயிருப்பார். ஆனால் அந்த கேமில் அதை எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பார்ட்டா ஸ்பிரிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸ்பார்டன் சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்க தெரியுமா, நம்ம 300 ஸ்பார்டன் படத்தில் கூட பார்த்துருப்போம். அந்த சோல்ஜருக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங்னால அந்த பெர்சர்க்கர் ரேஜை வந்து அட்டன் பண்ணுவாங்க. அதை வந்து அவங்க டேர்மில் வந்து ஸ்பார்ட்டா ஸ்பிரிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த நம்ம சாகிற நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னா கடைசி நிமிஷத்தில் வேறு வழியே இல்லை அப்படிங்கும்போது அவங்க அந்த ஸ்பார்ட்டா ஸ்பிரிட் அட்டன் பண்ணி சாகும்போது கூட இன்னொரு 10 பேரை கொன்னுட்டு தான் வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் புஷ்ஷுக்கு வந்து தள்ளக்கூடியதான் வந்து இந்த பெர்சர்க்கர் ரேஜ், இல்லை வந்து அவங்க டேர்மில் வந்து ஸ்பார்ட்டா ஸ்பிரிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த மாதிரி ஹாலிவுட் டேர்மில் இல்லை வந்து நம்ம மக்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு டேர்மை வந்து எடுத்துகிட்டு வந்து இவங்களுக்கு புரிகிற மாதிரி எளிய வகையில் சொல்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம ஊர் ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி அடாப்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மதராசி படத்தில் சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ரொம்ப எளிமையாக எல்லா மக்களுக்குமே வந்து புரியும். இப்போ நம்ம ஆடியன்ஸுக்கு, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட போயிட்டு பெர்சர்க்கர் ரேஜ் இல்லை வந்து ஸ்பார்ட்டா ஸ்பிரிட் இது வந்து அது வந்து வந்துருச்சு அப்படின்னா அந்த மோடுக்குள்ளே அவன் போயிட்டான் அப்படின்னா எத்தனை பேரை வேணால் அடிக்கலாம் அப்படிங்கிற சொன்னால், என்னடா நீ பாட்டில் என்னென்னமோ வார்த்தையெல்லாம் சொல்கிற, அது வந்துட்டா அவங்க அடிக்கலான்னு என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் கண்டிப்பாக ஏற்படும். அதை தெளிய வைக்கிற மாதிரி அவங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இப்போ தான் கேட்டிங்கன்னா இப்போ மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் இருமுகன் படம் சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு சின்ன டூலை வச்சு இதே மாதிரி வேற ஒரு டேர்ம், அது டோட்டலாக வந்து பயத்தினால் ஏற்படுற ஒரு டேர்ம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக மாவீரன் படத்தில் வந்து இந்த ஸ்பைடர் சென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அது வந்து காமிக்ஸில் இல்லை வந்து நிறைய சூப்பர் ஹீரோஸுக்கு அந்த ஒரு ரேடியோ சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆறால் நமக்கு என்ன நடக்க போகுது, என்ன ஆபத்து எந்த சைடுலேருந்து வரப்போகுதுங்கிறத ஒரு 2-3 செகண்டுக்கு முன்னாடியே அந்த கேரக்டரால் ஃபீல் பண்ண முடியும். இப்போது இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக தமிழ் சினிமாவில் இல்லை இந்த ஆடியன்ஸுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமாகும். அப்படிங்கிறனால ஓகே, ஒரு வாய்ஸ் வந்து சொல்லுது, அவனுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, அவன் இப்படி தான் தடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு வாய்ஸ் கைட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களே ஒழிய, அந்த அவங்க சொல்லப்பட்ட விஷயங்கிறது ஒன்று தான், அந்த டேர்முங்கிறது ஒன்று தான், அதை இன்னும் புரிகிற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயமா வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ பயத்தினால ஒன்று பார்த்துட்டோம், நமக்கு நடக்க போகிற விஷயத்த 2-3 செகண்டுக்கு முன்னாடியே ஒரு கேரக்டருக்கு தெரியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம். கோவத்தினால ஒருத்தன் டியூரபிலிட்டி இல்லை வந்து அவனோட எபிலிட்டிஸ் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறுவான் அப்படிங்கிற ஒரு டேர்ம் பார்த்துட்டோம். இதே மாதிரி இன்னும் நிறைய டேர்ம்ஸ் வந்து இருக்குது. அதை நம்ம ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி மாற்றக்கூடிய அந்த ட்ரிக்கை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க டேரக்டர் அப்படின்னா, அதை வச்சு சொல்லக்கூடிய கதைகள் வந்து இன்னும் நிறையா இருக்கும். அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் இங்கே சொல்லிக்கிறேன். இந்த பெர்சர்க்கர் ரேஜ் வந்து இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் பிதாமகன் படத்தில் பார்த்தீங்கனாலே அந்த விக்ரமோடைய கேரக்டர் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கண்மூடித்தனமான கோவத்துக்கு போயிட்டாருன்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதே தெரியாமல், அதுதான் பெர்சர்க்கர் ரேஜ். அங்கேருந்தே நமக்கு ஆனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க, இவன் ஏன் அப்படி பண்ணுறான் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. மதராசி படத்தில் அதை அதுக்கு ஒரு காரணத்தையும் வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் சொல்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வந்துச்சு அப்படின்னா புது புது டேர்ம்ஸ்லாம் தமிழ் சினிமாலேயும் வந்து ஊடுருவும், மக்களுக்கும் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கதையை வந்து பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறதான். ஸோ இப்போது கனெக்ட் ஆகிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் மதராசி படம் பார்க்கும்போது எனக்கு ரேண்டமாக இது இல்லை நம்ம பார்த்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஒரு பதிவு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னும் இதே மாதிரி வேறு என்னென்ன படங்களில் இந்த மாதிரி ஹாலிவுட் படங்களில் இருக்கக்கூடிய ஒரு அன்காமனான டேர்ம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி கதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி அடுத்து இன்னும் நிறைய வீடியோவில் வந்து பேசுவோம். ஸோ இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா, சைனிங் ஆஃப்.